ஹலோ எவ்ரிவன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்தது. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதை அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வெங்கட் பிரபு சார் வந்து செதுக்கி வச்சிருக்காப்புல. ஸோ நான் பார்த்தேன் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்றத உங்களுக்கு டீகோட் பண்ணுறேன். ஸோ ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பிரசாந்த் சாரோட வாய்ஸ் ஓவரில் விஜய் சாருக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ விஜய் சாரோட நேமையும் வந்து ரிலீவ் பண்ணுறாங்க காந்தி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மேடம் வந்து விஜய் சாருக்கு வந்து விஜய் சாரை பற்றி லைலா மேடம் வந்து சொல்லுவாங்க. ஸோ காந்தியோட ஆக்டிவிட்டீஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் சார் வந்து அவங்க ஸ்குவாட் கூட வந்து ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு எல்லாரையும் செட் அடிச்சுட்டு அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா விஜய் சாரோட பழைய படங்கள் அஹ், சச்சின், கில்லி, இந்த படத்தில் விஜய் சார் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கிற விஜய் சார். ஸோ அந்த விஜய் சார் வந்து நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா வெங்கட் பிரபு சார் சொல்ல வேணாம், சும்மாவே அந்த மனுஷன் வந்து ஹிடன் டீட்டெயில்ஸு பழைய ரெஃபரன்ஸ்லாம் பயங்கரமாக வைப்பாப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்ச படத்தில் வந்து நிறைய விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. கில்லி, திருப்பாச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக்கிரி. முக்கியமாக கில்லி சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லரோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்லியில் வந்து அந்த மருதமலை மாமணி சாங் வந்து வரும். ஸோ அதை வந்து அப்படியே வச்சுருக்காரு. ஸோ தேட்டரில் வந்து ஸ்க்ரீன் வந்து கிளிய போகுது. அந்த 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 சீன் மட்டும் பயங்கர ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஃபரன்ஸ் படத்துக்குள்ள எவ்வளோ வச்சுருக்காருன்னு கூட தெரில. படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கில்லியோட ரெஃபரன்ஸ் வரும். அதே மாதிரி தெலுங்கு, ஹிந்தி இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷன் இம்பாசிபிள் பாட்டை வந்து விஜய் சார் வந்து பாடிட்டு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப அந்த கோட் சூட்டில் விஜய் சார் பார்க்கும்போது ரொம்பவும் பார்க்க நல்லா இருக்கு, அழகாகவும் இருக்கார் அந்த 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 சீனில், பர்டிகுலர் சீன்ஸில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக் மோகன் சார் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவரை வந்து எங்கே காமிக்கிறாங்கன்னா அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று வரும். ஸோ அந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரை மீட் பண்ணுற மாதிரியும் விஜய் சார்கிட்ட வந்து டைலாக் பேசுகிற மாதிரியும் இருக்கலாம். அதே ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் காமிச்சிருப்பாங்க. அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் விளாண்டுட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அந்த சின்ன பையனை வந்து நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, அந்த சின்ன பையன் வந்து விஜய் சாரோட குளோனாக இருக்கலாம். இல்லாட்டி அந்த சின்ன பையன் மைக் மோகன் சார் பையனாக இருக்கலாம். எப்படின்னா விஜய் சார் வந்து அந்த பாம்பை வந்து தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல மைக் மோகன் சாரை பார்த்து அந்த பாம்பு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வெடிக்கிற மாதிரியும் அந்த தீ விபத்தில் மைக் மோகன் சார் பையன் வந்து இறந்துடுறான். ஸோ அதனால் வந்து நான் அனுபவித்த வேதனையை காந்தியும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சாரோட கோனை உருவாக்கி விஜய் சாருக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற சில 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 பல வேலைகளை நடத்தலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படி இல்லாட்டி விஜய் சாரோட கோனாக கூட அந்த பையன் இருக்கலாம். ஸோ அதை அதை தடுக்கிறதுக்காக விஜய் சார் வந்திருக்கலாம். மேபி இருக்கலாம். அது எப்படி வெங்கட் பிரபு சார் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரில. ஸோ நான் படம் பார்க்கும்போது தான் தெரியும். இதுதான் இருக்கா இல்லை டோனி சார் சம்மந்தப்பட்ட கதை இல்லையா அப்படின்றது நான் தெரியல. ஸோ அது படம் பார்க்கும்போது நம்மளே பார்த்துக்கணும். ஸோ 2வது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணது கேப்டன் சாரோட ரெஃபரன்ஸ் தான். ஸோ ட்ரெய்லர் வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேப்டன் சாரை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான் காட்டுவாங்க. அந்த ஸ்குவாடுக்கு ஃபிட்டாக கூட கேப்டன் சாரை வந்து காட்டலாம். அதுக்கப்புறம் மீதி தல தோனி வந்து இந்த கோட் படத்தில் வந்து இருக்காரு அப்படின்னு இருக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நேற்று நடந்த இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வெங்கட் பிரபு சார் மேபி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ட்ரெய்லரில் வந்து சிஎஸ்கே மேட்ச் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச் நடக்கும்போது விஜய் சார் அன்ஃபார்ச்சுனேட்டாக தலதோனியை மீட் பண்ணலாம். இல்லை பிரேம்ஜி ஓடிட்டு இருப்பார், அவர் வந்து தலதோனியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். வெங்கட் பிரபு சார் எப்படி குக் பண்ணி வச்சிருக்காருன்னு கூட தெரியல. ஸோ படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த மற்ற ஆக்டர்ஸையும் காமிக்கிறாங்க ஒரு சில ஃப்ரேம்ஸில். வைபவ், விஜய் சாரோட வெங்கட் பிரபு சாரோட கேங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேங்லாம் அப்படியே படத்தில் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் மட்டும்தான் மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அஜ்மல் வந்து அவ்வளோவா காட்ட மாட்டாங்க. ஒருவேளை அஜ்மல் வந்து ஆப்போசிட் டீமில் கூட சேர்ந்துருக்கலாம். அப்படின்ற கூட ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா படத்துலையும் வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் கூட அஜ்மலை வந்து காமிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பார்க் சாங்கில் வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரில். அந்த விஜய் சார் வந்து எங்கேஜ் விஜய் சார் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏஜிங் பண்ண விஜய் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த 16, 17 வயசில் வந்து இந்த நாடகத்திற்கு இந்த விஜய் சார் வந்து காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த விஜய் சாரை வந்து காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளைய படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் சாரோட ஃபேஸை பார்த்து இந்த ஃபேஸை காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்ற தகரத்தா பகுதி இந்த மாதிரி நிறைய நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ 30 வருஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் அதே விதியை வந்து ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. பட் இந்த தடவை
பயங்கர ரெஸ்பான்ஸாக இருக்கும், பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். அந்த 17 வயசு உள்ள அந்த நாளை திருப்பி கெட்டப்பில் உள்ள அந்த விஜய் சாரை காமிக்கும்போது பயங்கர மொத்த தேட்டருமே அப்படி ஒரு என்ன சொல்ல அப்ளாஸ் அப்படி ஒரு கொண்டாட்டமாக தேட்டரில் வந்து காட்டுவாங்க. ஸோ இதை விட ஒரு ஆக்டருக்கு வந்து கெத்து மூமெண்ட் இருக்குமான்னு தெரில. எந்த மூஞ்ச காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்ட அதே வாயால் வார்த்தையால் இப்போ அதே பேச வந்து திரும்பவும் நம்மளை பார்க்க வைக்கிறாரு. ஸோ இதை விட ஒரு பெரிய ஒரு கெத்து மூமெண்ட் ஒரு ஆக்டருக்கு இருக்குமா அப்படின்றது தெரில. பயங்கர ரெஸ்பான்ஸாக இருக்கும் தேட்டரில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்த மற்ற ஒரு சில சீன்ஸ் டெவில் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வரும். எனக்கு வந்து டெவில் வந்து வைபவாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த சின்ன பையன் 16-17 வயசில் வந்த அந்த நாளை திருப்பூர் கிட்டப்பில் வந்த அந்த விஜய் சார் அந்த பையனை கூட இருக்கலாம். ஸோ படம் பார்க்கும்போது தெரியும் வெங்கட் பிரபு சார் என்ன குக் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத. மற்றபடி ட்ரெய்லர் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸோ September 5, ஸோ அதுதான் வெயிட்டிங். ஸோ நீங்கள் ட்ரெய்லர் என்னெல்லாம் பார்த்தீங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ பாய், தேங்க்யூ ஆல்.